அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யாத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டிய அடிப்படையில் இந்த தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதற்கு முன்பாக ஒரு மாத காலம் நமக்கு இறைவன் கடமையாக்கிய வழிகாட்டிய ரமலானுடைய மாதத்தில் அழகிய முறையிலே தொழுகையை நிலைநாட்டியவர்களாகவும் பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய காரியங்களை நாம் அமைத்து கொண்டோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மற்ற மாதங்களை தாண்டி இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிக ஈமானோடு இஹ்லாஸோடு இறையச்சத்தோடு நம்முடைய காரியங்கள் இருந்தது என்பதை நம்மை நாமே உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்குத்தான் நம்முடைய செயல்பாடுகள் மிக வீரியமாக அழகிய முறையிலே நாம் அமைத்து கொண்டு இருந்தோம். இதன் மூலமாக இறைவன் நமக்கு தரக்கூடிய பரிசு என்ன என்று சொன்னால், சொர்க்கம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அத்தீவுல்லாஹ் வ அத்தீவு ரசூல். அல்லாஹிற்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ, தஜ்ரிமின் தகுதிகள் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்களுக்குத்தான் இறைவன் நாளை மறுமையில் சொர்க்கத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான், தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். தகுதிகள் அன்ஹார், அங்கே மிக பிரம்மாண்டமான வீடுகள் கொடுக்கப்படும், மாளிகைகள் கொடுக்கப்படும். அது நிரந்தரமானது, அழியாதது. அதனுடைய கீழ்ப்பகுதியில் பார்த்தால் ஆறுகளெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படியேப்பட்ட சந்தோஷமான நிரந்தரமான மகிழ்ச்சியான ஒரு இருப்பிடத்தை இறைவன் தரவிருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. யாருக்கு சொல்லி காட்டுகிறது? எந்த காரியத்தை செய்தால் சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், அல்லாஹிற்கும் நம்மை படைத்த இறைவனை அழகிய முறையில் அவன் சொன்ன அடிப்படையில் அவனுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு. அதற்கு அடுத்தபடியாக இறைவனால் தூதராக, இறுதி தூதராக நமக்கு தேர்வு செய்த, நமக்கு வழிகாட்டிய அல்லாஹின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் யார் இந்த உலகத்திலே அழகிய முறையிலே நிலைநிறுத்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த அமல்களை, நாம் செய்த வணக்க வழிபாடுகளை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். இந்த அமல்களை நாசமாக்கக்கூடிய, வணக்க வழிபாடுகளை நாசமாக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாம் தொழுத ஐவேளை தொழுகை, இரவு தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள், ஜக்காத்துகள் அனைத்தும் நாளை மக்ஷர் மைதானத்தில் எடை போடப்படும். மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த தராசிலே எடை போடப்படும். நன்மைகள் ஒரு புறமும்
தீமைகள் ஒரு புறமும் வைக்கப்பட்டு எது மிகுதியாக இருக்கிறதோ அதை வைத்து இறைவன் நாளை தீர்ப்பு வழங்குவான். அவர் சொர்க்கவாசியா நரகவாசியா என்பதை தீர்ப்பு வழங்குவான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறாங்க. இது எதுவரைக்கும்? இந்த மீசான் தராசிலே நம்முடைய நன்மைகளும் தீமைகளும் இரண்டும் வைக்கப்பட்டு எடை போடப்பட்டு சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தை கூட வாய்ப்பை கூட எது கொடுக்கும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் இணை வைக்காமல் ஒரு இறைவனை வணங்கினோம் என்று சொன்னால்தான். ஐவேளை தொழுகையை நிலைநாட்டுகிறோம், நோன்பை நோக்கிறோம், இன்ன பிற வணக்க வழிபாடுகளை செய்கிறோம். அப்படி செய்துவிட்டு நம்மை அறிந்தோ அறியாமலோ சில காரியங்களை தவறான பாவங்களை செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இறைவன் தான் நாடினால் மன்னிப்பான், தான் நாடினால் மன்னிக்காமல் இருப்பான். நாம் செய்த குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனையை கொடுத்துட்டு பிறகு இறைவன் சொர்க்கத்தை கொடுப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை உறுதியோடு செய்து உறுதியோடு சொல்லி அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் சில பாவங்கள் செய்தாலும் கூட அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்படி மன்னிக்காவிட்டாலும் கூட நாம் செய்த குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனையை கொடுத்துட்டு ஒரு நாள் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அது நிரந்தரம், அது அதற்கு பிறகு எந்த ஒரு மாற்றத்தையும் தராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவையும் சொல்லிவிட்டு அதோடு சேர்த்து எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்துவிட்டு தொழுகையில பஞ்சம் இல்லை, நோன்புல பஞ்சம் இல்லை, தான தர்மம் எடுத்து கொடுப்பதிலே பஞ்சம் இல்லை, எல்லாத்தையும் சிறப்பாக அந்த மனிதர் செய்கிறார். ஆனால் அதோடு சேர்த்து இறைவனுக்கு இணை வைக்கிறார், தர்கா வழிபாட்டை நிலைநாட்டுகிறார், ஆதரிக்கிறார், அந்த கொள்கை அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய அனைத்து நல்ல மல்களும் நாசமாகிவிடும். மீசான் தராசில எடையெல்லாம் போடப்படாது. இறைவன் டிக்ளேர் செய்கிறான், இன்ன ஷிர்க லுல்முன் அலீம், ஷிர்க் என்பது மகத்தான அநீதி, நிரந்தர நரகம், எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. தொழுகையை தொழுதிருக்கிறன, நோன்பு வச்சிருக்கிறன, தான தர்மம் செஞ்சிருக்கிறன, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்திருக்கிறன, இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. இணை வைத்து விட்டால், அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைத்து விட்டால், தர்கா வழிபாட்டை நிலைநாட்டி விட்டால் ஒரு காலத்திலும் சொர்க்கம் கிடையாது என்பதைத்தான் இறைவன் பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லானல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால், ஒரு காரியம் என்று சொன்னால் இத்தஹது குபூர் அன்பியாயும் மசாஜிதா, யார் இந்த உலகத்தில் இறந்தவர்களை அவுலியாக்கள் மகான்கள் சூதாக்கள் என்று சொல்லிக் கொண்டு அடக்கம் செய்து அந்த அடக்க ஸ்தலத்தை அந்த தர்காவை யார் ஆதரிக்கிறார்களோ, அதிலே யார் போய் நிற்கிறார்களோ, அதிலே யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் லானல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது இருக்கிறது. தொழுதாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், நோன்பு வைத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், தான தர்மம் செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், உனக்கு நரகம் என்று எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். நம்ம இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லோருமே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டு தொழுகையை நிலைநாட்டி நோன்பை நோற்று தான தர்மம் செய்து ஒரு மாத காலத்தை கழித்துவிட்டு பெருநாளை கொண்டாடுவதற்காக அதிகாலையிலேயே நபி அவர்கள் சொன்ன அடிப்படையில் குளித்துவிட்டு தொழுகையை நிலைநாட்டி விட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? எப்படியாவது அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்துட மாட்டானா? நாளை மறுமையிலே எழுப்பப்படும் பொழுது மஹ்ஷர் மைதானத்திலே இறைவன் என்னை சொர்க்கவாசியாக எழுப்பிவிட மாட்டானா என்ற எண்ணத்தோடு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த எண்ணத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் தர்கா வழிபாடு இருக்கிறது. நாசத்தையும் சாபத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாகத்தான் தர்கா வழிபாடு இருக்கிறது. அதை இன்றைக்கு நம்முடைய ஊரிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த ஒரு மாத காலம் செய்த வணக்க வழிபாடுகளை அமல்களை செயல்களை நாசமாக்குவதற்காகவே நாளைய தினம் இதே முத்துப்பேட்டையில் அரபு சாஹிப் பள்ளிவாசலின் சார்பாக அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மகான் அவுலியாக்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த தர்கா வழிபாட்டை
கந்தூரி உருஸ் விழா என்று சொல்லி எடுக்க இருக்கிறார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது அல்லாஹ் அனுமதித்த காரியமா? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த காரியமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அவருடைய வணக்க வழிபாடு எவ்வாறு இருக்கும் என்பதை மாற்று மதத்தவர்கள் தெள்ள தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். தெள்ள தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். காவல் நிலையத்திற்கு சென்றால் தொழுகைக்காக அனுமதி கேட்கக்கூடிய நேரத்தில் அழகான முறையில் நம்மை விட அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு என்ன பாய், நீங்கள் அழகிய முறையில் மௌனமாக எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லாம தொழுது கலைஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம்களுடைய பண்டிகையை அறிந்து வைத்திருக்கிறார்களே. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய சாபத்தையும் நாசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதற்காக ஒரு கூட்டம் முன்வருகை வரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் அதிலிருந்து தூரம் இருக்க வேண்டும், அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். தர்கா வழிபாட்டை ஏதாவது ஒரு புறத்தில் நாம் ஆதரித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது அல்லாஹ்வுடைய சாபத்தை இறக்குவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நல்ல அமல்களையும் வணக்க வழிபாடுகளையும் நாசமாக்கக்கூடியதாக அது இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டி இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தொழுகை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதிச்சாங்க. அதன் காரணத்தினால் அவர்கள் சொன்ன அடிப்படையில் நடப்பதின் காரணத்தினால் எவ்வளவு அழகிய முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தர்கா என்ற பெயரில், உருஸ் என்ற பெயரில் வருட வருடம் அல்லாஹ்வின் நாசத்தையும் சாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அளவிற்கு கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களும் முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு தப்பாட்டத்தை போட்டுக்கொண்டு ஆட்டத்தை போட்டுக்கொண்டு மிகப்பெரிய அளவிற்கு அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே. நாம் ஒவ்வொருவரும் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அதில் போய் ரோட்ல நின்று பார்க்குறீங்க, ஏதோ மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டப் போகிறார்கள் என்பதை போன்று அதை வேடிக்கை பார்ப்பதற்காக செல்கிறார்களே, அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இது போன்ற காரியங்களை நாம் முற்றிலுமாக விலகி இருந்தால் மாத்திரம்தான் மரணம் எப்போன்னு தெரியாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய இதை கேட்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நாம் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். இறைவன் சொல்லி காட்டுகிறான், மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அந்த மரணம் வருவதற்கு முன்பாக நாம் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். ஓர் இறைவனுடைய விஷயத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். இறுதி தூதரை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே நிலையாக நாம் இருந்தால் மாத்திரம்தான் நாளை அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். நாளை மறுமையிலே இறைவன் சொர்க்கத்தை கொடுப்பான். அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, வலா தமூதுன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிச்சிராதீங்க. எப்போ மரணிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எந்த நேரத்தில் மரணிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எந்த இடத்துல மரணிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு கால் அந்த சபையில் இருந்து உங்களுக்கு மரணம் வந்தால் இணை வைக்கக்கூடிய சிற்கு வைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய சபையிலே கலந்து கொண்டு அந்த எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செஞ்ச எல்லாமலும் நாசமாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டு நம்ம இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு அழகிய வழிகாட்டுதலை கொடுத்துருக்குறாங்க. ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையில் சொர்க்கவாசியாக எழுப்பப்படுவார்கள் என்பது அழகிய முறையில் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறாங்க. அதை நாம் நடைமுறைப்படுத்துவோம். இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடத்திலும் இந்த பிரச்சாரத்தை போய் எடுத்து வைப்போம். அவர்கள் உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருந்தால், உறவினர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். அவர்களை எதிர்ப்பது மாத்திரம் நம்முடைய நோக்கம் அல்ல, அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பது மாத்திரம் நம்முடைய நோக்கம் அல்ல. அவர்களும் இந்த நேர்வழியில் பெறணும். ஒரு நாள் அந்த தர்காவியை தூக்கி எறிந்துவிட்டு இந்த சத்திய மார்க்கத்தின் அடிப்படையில், இந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில் அவர்களும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மை போன்று அழகிய முறையில் ஐவேளை தொழுகை தொழுது பல்வேறு வணக்க வழிபாடுகளை செய்து அவர்களும் இந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இது சொல்லப்படுகிறது. இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் உங்களுடைய உறவினர்களாக, சொந்தக்காரர்களாக, குடும்பத்தார்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அழகிய முறையில் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு புறம் தாண்டி இது வேண்டுமென்றே செய்யப்படுகிறது.
என்னதான் இஸ்லாம் தெரிந்தாலும் கூட, மார்க்கம் தெரிந்தாலும் கூட, இஸ்லாத்தில் இது தெள்ள தெளிவாக இல்லை என்று தெரிந்தாலும் கூட வீணுக்கு இதை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு அழகிய முறையில் எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அது எல்லாத்தையும் விட்டு தூரமாக அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. அல்லாஹின் தூதர் அவர்கள் அதிகமாக தக்பீர்கள் செய்திருக்கிறாங்க. துவாக்கள் செய்தவர்களாக உங்களுடைய சபைகளை கலைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அல்லாஹின் தூதர் அவர்கள் பெருநாளைக்கு தொழுகைக்கு திடலுக்கு வரக்கூடிய நேரத்தில் வரும்பொழுது, வீட்டிலிருந்து வரும்பொழுது ஒரு வழியிலையும், திரும்பி போகும் பொழுது ஒரு வழியிலையும் போவாங்க. அதையும் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள்.